பையன் ஜாதகத்தை காட்டுறாங்க. காட்டினோடனே நான் என்ன சொல்றேன்னா, இந்த பையன் வந்து அப்பாவோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றேன். அந்த அம்மா அழுகுது அந்த பக்கமா. என்னன்னு கேட்குறப்ப, யாரோ ஒரு ஜோசிக்காரன் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த பையன் உன் கூட இருந்தால் செத்து போயிடுவா நீ அப்படின்னு யாரோ ஜோசிக்காரன் சொல்லிக்கிறாங்க. வந்த ஒரு கையோட இந்த பையன் குளிச்சுக்கிட்டு இருந்தவன அண்டர்வேரோட தூக்கி இவனுக்கு கரெக்டாக 28லேருந்து 36க்குள்ள குழந்தை பிறகுதா, அப்போ இவன் ஆல்ரெடி இவனுடைய ஜாதகம் என்ன அர்த்தம்னா, இவன் ஆல்ரெடி அந்த குறிப்பிட்ட ஏஜுக்குள்ள டேமேஜ் ஆக போறான்னு அர்த்தம். அப்போ இந்த டயத்தில் அந்த குழந்தை பிறக்கிறப்ப இவன் வந்து மாட்டிக்கும். அப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணும், இந்த குழந்தைனால அவன் வீணாக போயிட்டோம். எல்லா வீடுகளையும் கேட்குறப்ப இந்த பையன் பிறந்ததுனால நல்லா இருந்தானா சந்தோஷம் ஏற்றுக்குங்கன்ற மாதிரி இருக்குதான் இருக்க தவிர அதுக்கு காரணம் இது இல்லை. அப்போ நான் கோடீஸ்வரன் ஆகணும்னா அது என்னுடைய ஜாதத்தில் தனி விதி ஓடும். அவன் கோடீஸ்வரனுடைய பிள்ளையா வளருவான். அவனுக்கு விதி இருந்ததுனால ஏன் நான் பிச்சை எடுக்கிறப்ப அவன் பிறந்திருப்பான். என்னுடைய விதி வளர்ந்துருக்கும், அவனுடைய விதி சேர்ந்தே வளரும். ஒரு ஜாதத்துல நான் சொன்ன மாதிரி ஒருத்தனுக்கு சனி வக்குறோம். அவனுடைய 28 வயசுல போராடணும்னு இருக்கு. அவன் 28 வயசுல கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணி வருவான், அடுத்த மாசம் வேலை போயிடும். அப்ப பொண்டாட்டியே கரிச்சு காரி துப்புவான். ஒரு ஜாதகத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கான். இது வந்து குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், குரு கேந்திரங்கள்ல இருந்தா கஜகேசரி யோகம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யோகம்ங்கிறதே வந்து பிரச்சனை தான். சின்ன வயசுல இந்த பாலியல் துன்புறுத்தல் ஆளாகிறாங்களே அவங்களுக்கும் குருச்சந்திரன். அதனாலதான் வேற வீடுகளில் வளர்ற குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் பலமா இருந்தா அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். ஒரு சித்திரை மாசம் பிறந்தவங்க, மாசி மாசம் பிறந்தவங்க, ஆவணி மாசம் பிறந்தவங்க, ஐப்பசி மாசம் பிறந்தவங்களுடைய அப்பாக்கள் சரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுடைய அன்போ இல்லைன்னா அவங்க அப்பாவுடைய அரவணைப்போ கிடைக்காம போயிடும் இல்லைங்களா. அப்ப இதை நம்ம சொல்லும் பொழுது அப்ப இந்த பையனாலதான் எங்க அப்பாவுக்கு பிரச்சனையான்னு கேட்பாங்க. பையன் ஜாதகம் கொடுக்குறப்ப அப்பா இல்லையான்னு கேட்போம். ஆனால் அப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்போம். அப்போ கேட்பாங்க இந்த பையனால தான் அப்பா செத்து போயிட்டாருன்னு கேட்பாங்க. அதனால இந்த குழப்பம்லாம் வருன்றதுலாம் என்ன செய்யுதுன்னா சின்ன குழந்தை ஜாதகம் பார்க்கறது இல்லை. அப்படி பார்க்கறதா இருந்தால் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட ஜோதிடம் சார்ந்து நமக்கு பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேரில் வணக்கம் சார். இப்போ ஒரு குடும்பத்துல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் வந்துட்டு திடீர்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்த நேரம் வந்துட்டு பயங்கர செல்வம் வந்துருச்சு, செழிப்பு வந்துருச்சு, இந்த குழந்தை ரொம்ப ராசியான குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சமயம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்த குடும்பத்துல திடீர்னு ஒரு குழந்தை பிறந்து எதனா ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த குழந்தை வந்த நேரம் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மைதானா சார்? அது உண்மை இல்லைங்க. பாதி உண்மை பாதி பொய்ன்றவன் எடுத்துக்கலாம். அதை நான் பேசுறேன், உங்களுக்கு சொல்றேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் அவங்க சொல்றது வந்து இந்த அந்த பையன் ஜாதகத்தை காட்டுறாங்க. காட்டினோடனே நான் என்ன சொல்றேன்னா, இந்த பையன் வந்து அப்பாவோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றேன். அந்த அம்மா அழுகுது அந்த பக்கமா. என்னன்னு கேட்குறப்ப, யாரோ ஒரு ஜோசிக்காரன் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த பையன் உன் கூட இருந்தால் செத்து போயிடுவா நீ அப்படின்னு யாரோ ஜோசிக்காரங்க சொல்லிக்கிறாங்க. வந்த ஒரு கையோட இந்த பையன் குளிச்சுக்கிட்டு இருந்தவன அண்டர்வேரோட தூக்கி ரோட்டுக்கு இருந்தவங்க அடிச்சு விரட்டி வேற எங்கேயாச்சும் போடான்னு சொல்லிட்டாரான். அவன் தாத்தா வீட்டில் தான் வளர்றானா. இது காரணம் என்ன? ஜோசியம் தான். இதுக்கு நீங்க கேட்ட நம்பிக்கை தான். அப்போ ஒரு பையன் பிறந்ததுனால நான் வீணா போயிருவேன். ஒரு பையன் பிறந்ததுனால ஒரு பையன் பிறந்ததுனால என் வாழ்க்கை நல்லா ஆச்சுன்றது சந்தோஷம். ஆனா அந்த பையன் பிறந்ததுனால வீணா போயிடும். நான் கேட்டேன், இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா நான் கலெக்டரா இருந்தாரு. ஒண்ணும்னா இதே தான் பாத்துக்கிட்டு இருந்தான் அவங்க. அப்ப என்னன்னா, இப்ப நீங்க இந்த ஒரு ஒரு காசியில ஒரு ஆளை விட்டு வந்துருவாங்க. நான் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க. அதுல இதே தான் ஒரு ஜோசிக்காரர் தான் சொல்லுவாரு, இந்த பையன் கூட இருந்தா உன் குடும்பம் வீணா போயிடணும்னே கூட்டு போய் விட்டு வந்துருவாங்க. இது மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. ஊருக்கு ஒரு 15-100 பேர்ல ஒரு 10 பேர் இந்த மாதிரி நம்பிக்கையில இருக்கிறாங்க. அதாவது இந்த பையன் பிறந்ததுனாலதான் நான் நல்லா இல்லை, இந்த பையன் பிறந்ததுனாலதான் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்புறாங்க. அப்ப இது சாத்தியமா, அது சரியா அப்படின்னா அப்படி இல்லை. அப்ப இப்ப என்னுடைய விதி அப்படிங்கிறது ஒரு பெரிய கிராஃப் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கு சரிங்களா. அப்ப என்னுடைய விதி மூவ் ஆகுறப்ப எனக்கு ஒரு குழந்தை பிறகுது, அதோடைய விதி மூவ் ஆகுது. என் ஒய்ஃப் இருக்காங்க, அதோடைய விதி. அப்ப என்னன்னா மல்டிபிளா எல்லா விதிகளும் அப்படி மூவ் ஆகுறப்ப எல்லாத்துக்குள்ள ஒரு சிங்க்ரோனைஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஒரு ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தால், சனி வக்ரமாக இருந்தால் அது என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய 28 வயசுல அவங்களுக்கு தொழிலில் ஒரு இடையூறு ஏற்படும் அப்படின்னு விதி. அது வந்து 36 வயசு வரைக்கும் நீடிக்குங்கிறது விதின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது, அந்த ஆளுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவனும் வந்து கரெக்டாக சனி வக்கரத்தில் இருக்கிற மாதிரியே தான் பிறப்பாங்க ஒரு 90%. அப்போ இவனுக்கு கரெக்டாக 28லேருந்து 36க்குள்ள குழந்தை பிறக்குதா, அப்போ இவன் ஆல்ரெடி இவனுடைய ஜாதகம் என்ன அர்த்தம்னா, இவன் ஆல்ரெடி அந்த குறிப்பிட்ட ஏஜுக்குள்ள டேமேஜ் ஆக போறான்னு அர்த்தம். அப்போ இந்த டயத்தில் அந்த குழந்தை பிறக்கிறப்ப இவன் வந்து மாட்டிக்கும். அப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணும், இந்த குழந்தைனால அவன் வீணா போயிட்டோம் அப்படின்னு தோணும். ஆனால் இவன் விதி அப்படி இருக்குது. இவனுக்கு குழந்தைய பெக்காட்டினா கூட இவன் வீணா தான் போயிருப்பான். ஓகேங்களா. அப்போ அது இதுவும் ரெண்டும் சேர்ந்து சிங்க்ரோனைஸ் ஆனோடனே நம்மளுடைய பார்வைகள், அதனால தான் நிறைய பேர் இந்த வீடு கட்டுறது சம்மந்தமா. இப்போ நான் வந்து என்னுடைய வீட்டில் 30 வருஷமா இருக்கிறேன் சரிங்களா. இப்போ என்னோட வீட்டில் 30 வருஷமா இருக்கு. என்னுடைய பூர்வீக வீடு 400 வருஷ வீடு. இப்போ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, ஏதாச்சும் ஒரு லாஸ் வருது, நாங்கள் என்ன யோசிப்போம்?
இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து 400 வருஷமா அந்த வீட்டில் இருக்கிறோம். ம். அல்லன்னா நான் 400 வருஷமா வந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ நான் சென்னையில் ஒரு 30 வருஷமா என்னோட வீட்டில் இருக்கிறேன். ம். இந்த வீட்டில் நான் வாழும்பொழுது எனக்கு திடீர்னு ஒரு பெரிய லாஸ் வருது. நான் என்ன யோசிப்பேன்? புதுசா எதனா சமீபமா நடந்த ஒரு விஷயம் தான் ஒருவேளை நான் வீடு கட்டியிருந்தேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருந்தா என்ன நினைப்பேன்? இந்த வீடு தான் வாஸ்து. அதனால தான் நிறைய பேர் வாஸ்து பிரச்சனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே. ஏன்னா இது ஒரு கரெக்டான விஷயம் ஏன்னா சார். புதுசா வீடு நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. ஒரு 10 வயசு 5 வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வீடு தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறது காரணம் இவங்க சமீபத்துல வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். 30 வருஷம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் அடி வாங்கியிருப்பான். நல்ல உயரத்துக்கு போயிருப்பான். ஆனா அந்த வீட்டை அவன் ராசியான வீடுன்னு மனசுக்குள்ள வச்சிருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டில் தான் அந்த வீட்டை பத்தி அவன் ராசியான வீடுன்னு சொல்லுவான். ஏன்னா எல்லாத்தையும் அதுக்குள்ள அனுபவிச்சிருப்பான். இந்த 2 வருஷம் 3 வருஷம் ஆனவன் தான் வீட்டில் பிரச்சனை, அதை இடிக்கிறேன் இதை இடிக்கிறேன்னு உருட்டிக்கிட்டே கிடப்பானுங்க. அப்ப ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு வீடு இருந்தால் அவனுக்கு குழப்பம் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அந்த டயத்துல பிரச்சனை வந்தா ஏதோ அதோட லிங்க் பண்ணுவாங்க. அது போல அந்த குழந்தையும் இதே மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதே பையனுக்கு ஒரு 15 வயசு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நினைப்பான்? இப்போ என் பையனுக்கு ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு பெரிய லாஸ் ஆயிட்டேன். இப்போ அந்த பையனோட என்னால கனெக்ட் பண்ணவே இப்போ புதுசா கார் வாங்கியிருந்தோம்னா இந்த அப்ப காரோட போகலாம். ஒருவேளை நான் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பொருள் வாங்கி நிறைய பேர் செல்போன் வாங்கி வச்சுலாம் நம்பர் மாத்துறாங்க. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு ஜோசி கார்ட்டை கொடுத்து செல்போன் நம்பர் கொடுங்கன்னு கேட்கிறாரு. பார்த்து கூட்டி பார்த்துட்டு ஐயோ இந்த நம்பர் தான் நீ லாஸ் ஆகி உடனே ஒரு ஆள் பல்சர் வாங்கிட்டு ஒருத்தர் ஜோசி கிளாஸ்ல இருக்கிறார். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜோசியம் கத்துக்கிறாரு ஒரு ஜோசியர்கிட்ட. அவர் போய் பல்சர் வாங்கிட்டு எடுத்தோடனே அவர் ஜோசியம் கத்துக்கிற குருட்ட கொடுத்தா சந்தோஷமா இருப்ப எடுத்துக்குவார் அப்படின்னா, சார் நான் ஒரு பைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நான் பைக் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பைக் கொண்டு போய் வெளியே படிக்கிறேன் அந்த ஆஃபீஸுக்கு அந்த கிளாஸுக்கு வெளியே. அவர் பார்த்துட்டு ஐயோ இந்த பைக் இருந்தா நீங்க நாசமா போயிருவே அப்படின்னா அந்த பைக் வித்துட்டாரு செகண்ட்ல உடனே வாங்கின உடனே. அப்ப என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கிராஃப்ல போய்கிட்டு இருக்கும்போது இல்லை ஏதாச்சும் இடையில புதுசா செஞ்சோம்னா அதனால நம்ம பாதிக்கப்படுறோம்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? இந்த சிந்தனையினுடைய தாக்கம் தான் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுனால நான் பெருசா வந்தேன், ஒரு குழந்தை பிறந்ததுனால நல்லா வந்தேன் அப்படின்னு நினைக்கிறது. ஒன்னொன்னு சிலர் வந்து நல்லா இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து எங்க வீட்டுல ஒரு இனோவா கார் இருக்கும். நான் சும்மா உதாரணம் சொல்றேன். ஒரு இனோவா கார் இருக்கும், ஒரு ஆடி கார் இருக்கும். ஆனா நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து எக்ஸல் சூப்பர்லேயே போவேன். ஏன்னா என்னுடைய ஜாதத்துல அந்த அமைப்பு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. ஆனா என் பொண்டாட்டி புள்ள ஜாதத்துல அது இருக்குன்னா அவங்க வெளியே வரும்போது கார்ல வருவாங்க. நிறைய வீடுகள் பார்த்துருக்கிறீங்க, நிறைய பிசினஸ் மேன் பார்த்துருக்கீங்க. அவங்க சிம்பிளா வெளியே போவாங்க. ஆனா ஃபேமிலியோட வரும்போது மட்டும் ராயலா வருவாங்க. அப்ப அவங்க ஜாதகத்துல அது இருக்கிறதுனால அவங்க மட்டும் அதை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இவர் அனுபவிக்க மாட்டாரு. ஆனா 2 பேருடைய விதி வேற வேற மாதிரி ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. இவருடைய கேரக்டர் வைஸ் மாறும். இது மாதிரி வந்து ரேர் நான் சொல்றது. ஆனா அது எல்லா வீடுகளையும் கேட்கிறப்ப இந்த பையன் பிறந்ததுனால நல்லா இருந்தானா சந்தோஷம் ஏத்துக்குங்கன்ற மாதிரி இருக்கதான் இருக்க தவிர அதுக்கு காரணம் இது இல்லை. அப்ப நான் கோடீஸ்வரன் ஆகணும்னா அது என்னுடைய ஜாதத்துல தனி விதி ஓடும். அவன் கோடீஸ்வரனுடைய பிள்ளையா வளருவான்னு அவனுக்கு விதி இருந்ததுனால ஏன் நான் பிச்சை எடுக்கிறப்ப அவன் பிறந்திருப்பான். என்னுடைய விதி வளர்ந்துருக்கும், அவனுடைய விதி சேர்ந்தே வளரும். அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் தவிர அவனுடைய விதினால நானும் என்னுடைய விதினால அவங்களும் பாதிக்கப்பட போறது இல்ல. எல்லாருக்கும் தனித்தனி ரூல் இருக்குங்க. சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த குழந்தையோட ஜாதகத்துல அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்ப அதை வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்படி இல்ல, இவங்களுக்கும் அந்த வாய்ப்பு அமைப்பு இருக்குங்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு 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 சம்திங் நான் வந்து பெருசா இருக்கணும்னு என்னோட விதி இருந்தா அவனுடைய விதியும் சேர்ந்தே தான் இருக்கும். அப்ப அவன் நல்லா இருக்கிறதுக்காக நானும் இருப்பேன், நான் நல்லா இருக்கிறதுக்காக அவனும் இருப்பான்ற மாதிரி 2 பேருக்கு விதி ஒன்னா தான் இருக்கும். ஒருவேளை தனித்தனியா விதி இருக்கிறது நிறைய இடங்கள்ல இருக்கும், அது ரேரு. அது என்ன இருக்கும்னா அவரு ஜாதத்துல செல்வம் இருக்கும். ஆனா செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய இன்பமோ அந்த ஆசையோ அவாவோ இருக்காது. அவர் என்ன செய்வாருன்னா எக்ஸல் சூப்பர்லயும் ஸ்கூட்டிலையுமே வந்து எல்லா இடத்துக்கும் போவாரு. வீட்டுல ஆனா ஆடி இருக்கும், இப்ப BMW இருக்கும், எல்லா கார் இருக்கும், 4 கார் வச்சிருப்பாரு, பெரிய பங்களா இருக்கும். ஃபேமிலியோட வரும்போது ரிச்சா வருவார், வெளிய இடங்களுக்கு போறப்ப ரிச்சா வருவார். அவர் மட்டும் தனியா போறப்ப நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கேரக்டர் பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல இதை அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் அதை அனுபவிக்கக்கூடிய ஆசைகள் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா வெல்த் நல்லா இருக்கும் ஜாதகத்துல. அவ புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பையனுடைய ஜாதகத்தினால ஒரு குழந்தை பிறந்ததுனால அவங்க குடும்ப ஜாதகமே மாறாது. அவங்க அந்த பையன் பிறக்கிறதே குடும்பத்தினுடைய இந்த குடும்பத்துல பிறக்கணுன்றது விதியே வந்து இவங்களோட ஹிஸ்டரி மேல ஏற போகுதுன்றதெல்லாம் தெரிஞ்சுதான் பிறந்திருக்கும். அப்ப நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ இந்த தாய் தந்தையோட ஜாதகத்துல இப்படி ஒரு குழந்தை வரணும்னு இருக்கிறதுனாலதான் அந்த குழந்தை வருது. எல்லாமே அப்படிதான், எல்லாமே ஒரே ஒரு டோன் தான். இந்த இதுக்கப்புறம் இது அடிக்கணும், இதுக்கப்புறம் இது அடிக்கணும், எப்படி இளையராஜா மியூசிக் போறாரு அதே மாதிரி தான் லைஃப். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இது நடக்கும். இந்த குழந்தை பிறக்கிறப்ப இவன் போராடுவான், இந்த குழந்தை மேலே வரும்போது கரெக்டா. அப்போ ஒரு ஜாதத்துல நான் சொன்ன மாதிரி ஒருத்தனுக்கு சனி வைக்கிறோம், அவனோட 28 வயசுல போராடணும்னு இருக்கு. அவன் 28 வயசுல கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கோங்க. இப்ப கல்யாணம் பண்ணி வருவான், அடுத்த மாசம் வேலை போயிடும். அப்ப பொண்டாட்டியே கரிச்சு காரி துப்புவான். ஓகேங்களா? இருந்தாலும் கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்துவான். குடும்பம் நடத்தி போறப்ப குழந்தை அப்பயே பிறந்துடும். அப்ப குழந்தை பிறந்து இன்னும் நாசமா போயிடுவான். போயிட்டு 35 அப்ப 6 வருஷம் போராடுவான். திடீர்னு 6 வருஷத்துக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பான்.
கடகடன் அவனோட ஜாதத்துல 2-3 வக்கர கிரகங்கள் இருக்கும். கடகடன் வளர்ந்து ஒரு 40 வயசு வரும்போது ஒரு 35-40க்குள்ள ரீச் ஆயிடுவான். அப்ப பையனுக்குமே ஒரு 15 வயசு ஆயிரும். அவனும் நல்ல ரீச்ல வருவான். அவனுடைய ஜாதகம் அந்த டயத்துல growthல இருக்கும். அப்ப எல்லாமே ரிச் ஆகி வரும்போது இப்ப என்ன சொல்லுவான் அவன்? இந்த பிசினஸ் வந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லுவான். கடைசியில பிள்ளையே சொல்ல மாட்டான். அவங்களா இருந்தாலும் அந்த பிசினஸ் பசங்க வளர்ந்து வரும்போது அவங்க என்ஜாய் பண்றப்ப பாக்குறப்ப இவங்களுக்காக தான் நம்ம நல்லா இருக்கணும். அவனுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கும். அப்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? 26-28 வயசுல கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா நான் நிறைய கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த 28ல இருந்து 35 வயசு வரைக்கும் போராடினேன். அப்ப என்னுடைய விதி போராட்டம் தான்றது மாதிரி என்னோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன். இருக்கதெல்லாம் சேர்த்து ஏன்னா இருக்காது காசு. அப்ப எல்லாம் பார்க்குறேன் ஒரு 40 வயசுல வரும்போது ரிச் ஆயிருவேன். அப்ப என்ன தோணும்னா பசங்க வளர்ந்து வரும், பசங்க நல்லா இருப்பாங்க. அப்ப பசங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு. அப்ப மாறி மாறி சிந்தனைகள் வரும் சிச்சுவேஷனை பொறுத்தே தவிர அது காரணம் இல்லை. இவருடைய ஜாதத்திலையும் பணம் வரணும்னு விதி இருக்கும். அந்த பையன் ஜாதத்திலையும் பணக்கார அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கணும்ன்றது விதி இருக்கும். அப்ப பிறக்கிறப்ப அப்ப சனி வக்கரமானவங்க யாருக்குமே சனி வக்கரமானவங்க பிறங்குறப்ப அவங்க பூவரான குடும்பத்தை தான் பிறப்பாங்க. அப்ப பூவரான குடும்பம்னு நான் ஒருத்தவங்களுக்கு சொன்னேன். அவர் வந்து ஒரு நிறைய கோடிகளுக்கு சொத்து அதிபதி. அப்ப அவர் சொல்றப்ப இல்லைங்க சார் நான் பிறக்கிறப்ப பையன் பிறக்கிறப்ப ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தேன். நான் சொல்றது இப்ப ஸ்டேட்டஸுக்கும் அவர் பிறக்கிறப்ப ஸ்டேட்டஸுக்கும் டவுன்ல இருந்திருக்கும். அப்ப அவர் பிறக்கிறப்ப கிராஃப் பெருசா உயர்ந்திருக்கும். அது வேணா உண்மை சார். நான் பிறக்கிறப்ப ஒரு லட்சாதிபதியா இருந்தேன். அவர் பிறந்ததுக்கு அப்புறம் நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன். இப்ப இருந்து கம்பேர் பண்ணி பாக்குறப்ப அவன் பிறக்கிறப்ப இருந்த வாழ்க்கை எனக்கு கொடூரமான வாழ்க்கை. ரொம்ப போராடி தான் வந்தேன். அது வேணா நான் ஏத்துக்கிறேன். அப்ப ஒரு ஜாதகத்தில் ஒரு குடும்பத்துல சனி வக்கரம் பிறந்தால் நீங்க சொன்ன மாதிரி அந்த டயத்துல அந்த பையன் பிறந்ததுனாலதான் டவுன் ஆச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா அந்த பையன் வளர வர ஒரு 4-5 வயசு வரும்போது திருப்பி வளர்ந்துருவாங்க. அப்ப ரெண்டும் வேற வேற. ஆனா ரெண்டு சிங்கா இருந்தாலும் ஒரு தோணுன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ நீங்க கூட சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு உங்க அப்பா கூட வளர்றதுக்கான இது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லி. சோ இப்போ நம்ம அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிற அதான் வந்து ஒரு ஜாதகத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தான். இது வந்து குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், குருவுக்கு கேந்திரங்கள்ல இருந்தா கஜகேசரி யோகம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. யோகம்ங்கிறதே வந்து பிரச்சனை தான். அப்ப குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தா அவங்க வந்து தாத்தா பாட்டி வீட்டுல தான் வளருவாங்க. சரிங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல தாத்தா பாட்டி வீட்டுல இருப்பாங்க. 3 வயசு வரைக்கும் தாத்தா பாட்டி வீட்டுல இருப்பாங்க. 8வது படிக்கிறப்ப வந்து 12வது படிக்கிற வரைக்கும் தாத்தா பாட்டி வீட்டுல இருப்பாங்க. 12th முடிச்சுட்டு காலேஜுக்காக தாத்தா பாட்டி வீட்டுல இருப்பாங்க. எப்படியோ தாத்தா பாட்டி வீட்டுல 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் யாராச்சும் சித்தப்பா வீட்டு பெரிய இந்த மாதிரி ஜாதகத்துல எடுத்து குருச்சந்திரன் இணைவு இருக்கும். அப்ப குருச்சந்திரன் இணைவு இருக்கிறவங்க சின்ன வயசுல இந்த பாலியல் துன்புறுத்தல் ஆளாகிறாங்களே அவங்களுக்கும் குருச்சந்திரன் இருக்கும். அதனாலதான் வேற வீடுகளில் வளர்ற குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அப்ப குருச்சந்திரன் இருந்தா இந்த பிரச்சனை இருக்கும். அப்ப தாத்தா பாட்டி வீட்டுல வளர்றவங்க, மாமா வீட்டுல வளர்றவங்க, சித்தப்பா வீட்டுல வளர்றவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. இப்ப குருச்சந்திரன் இருந்தா வேற வீட்டுல வளர்றது. அதுக்கப்புறமா சூரியன் புதன் சந்திரன் காம்பினேஷன் இருந்தாலும் வேற வீட்டுல வளர்றது. இந்த ரெண்டு இருந்தாலும் அவங்க வேற வீட்டுல வளருவாங்க. இந்த குருச்சந்திரன் வந்து வேற தொந்தரவுகளால் வளர மாட்டாங்க. இவங்க தாத்தா பாட்டி வீட்டு உறவுகள்ல வளருவாங்க. இந்த சூரியன் புதன் சந்திரன் வந்து அடாப்டட் சைல்டு மாதிரி கூட வளர்றதுக்கு வாய்ப்பு. அப்போ இந்த ராசி அப்படிங்கிறது ஒண்ணு இல்லையா சரி, இது வந்ததுனாலதான் ராசி, இது போனதுக்கு இதுதான் காரணம் அப்படி எதுவுமே இல்லைங்க. நான் சொல்றது எல்லாமே ஒரு விதிப்படி நடக்குது. சரிங்களா? இந்த இது நடக்கிறப்ப நம்ம அதை இணைச்சு புரிஞ்சுக்கிறோமே தவிர அப்படி எதுவும் உண்மை இல்லை. அப்ப ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் அப்படிங்கிறது யாருமே இல்லாம வெறும் தனி மனிதனுடைய ஜாதகம் எடுத்து பார்த்தா அவனுக்கு அதே கிராஃப் தான் இருக்கும். அப்ப அந்த கிராஃப் சிங்க் ஆகுறப்ப இன்னொருத்தவங்களும் கூட சிங்க் ஆவாங்க. இப்ப என்னுடைய மனைவியை வந்து கஷ்டப்படணும்ன்றது விதி இருக்கும் அவங்களுக்கு. என்னுடைய கஷ்டமா என்னுடைய விதியா இருக்கும். 2 பேரும் ஒரே இடத்துல வாழ்றப்ப 2 பேருக்கும் ஒரே மாதிரி கிராஃப் டவுன் ஆகும். அப்ப என்னால நீ கிட்ட உன்னால நான் கிட்டன்னு மாறி மாறி பேசிக்கலாமே தவிர ஆனா 2 பேருக்கும் அப்படி விதி இருக்கும். அப்ப தனித்தனியா இருந்தாலும் அதே விதியை தான் அனுபவிக்க போறோம். அப்ப எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை. யார் மேலே நீங்க யாரையும் குற்றம் சாட்ட தேவையில்லை. யாருனாலையும் யாரும் டவுன் ஆக போறது இல்லை. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பிறகு நல்லதுன்னு எடுத்துக்கணுமே தவிர அந்த நிறைய பேர் என்ன கேட்பாங்க அந்த குழந்தை அதனாலதான் எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண பிறகு போட்டிருப்பேன் குழந்தை ஜாதகங்கள் பார்க்க மாட்டேன்னு போட்டிருப்பேன். 15 வயசுக்கு கம்மியா நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன். தேவையில்லை. குழந்தைகளுக்கு ஏன் ஜாதகம் பாக்குறீங்க? கேட்கறவங்க எல்லாம் கேட்பாங்கன்னா இவங்களால அப்பாவுக்கு என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. நம்ம ஏதாச்சும் வேற எதுவும் சொல்ல போய் அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் பலமா இருந்தா அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு சித்திரை மாசம் பிறந்தவங்க, மாசி மாசம் பிறந்தவங்க, ஆவணி மாசம் பிறந்தவங்க, ஐப்பசி மாசம் பிறந்தவங்களுடைய அப்பாக்கள் சரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுடைய அன்போ இல்லைன்னா அவங்க அப்பாவுடைய அரவணைப்போ கிடைக்காம போயிடும் இல்லைங்களா? அப்ப இதை நம்ம சொல்லும் பொழுது அப்ப இந்த பையனாலதான் எங்க அப்பாவுக்கு பிரச்சனையான்னு கேட்பாங்க. அது அப்படி இல்லையா? அப்போ அப்படிதாங்க நான் சொல்றது. இது வந்து இந்த பையனால பிரச்சனை இல்ல, அவங்க அப்பாவுக்கு அப்படி இருக்கணும்னு விதி இருக்கும். அந்த அந்த பையன் இப்படித்தானே பிறப்பான். அந்த அப்பாவோட விதிக்கோட காரணம் தான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆள் செத்து போகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க பையன் ஜாதத்துல அது என்ன இருக்கணும்? அவங்க அப்பா செத்து போகணும்னு இருக்கணும்ல. அப்ப ரெண்டும் ஒன்னா தானே இருக்கும். அப்ப அந்த பையன் ஜாதகத்தை கொடுக்குறப்ப அப்பா இல்லையான்னு கேட்போம். ஆனா அப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்போம். அப்ப கேட்பாங்க இந்த பையனாலதான் அப்பா செத்து போயிட்டாருன்னு கேட்பாங்க. அதனால இந்த குழப்பம்லாம் வரும்ன்றதுலாம் என்ன செய்யறதுன்னா சின்ன குழந்தை ஜாதகம் பாக்குறது இல்ல.
அப்படி ஓகே. பார்க்கறதா இருந்தா உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமே பார்க்கிறேன். ம். அப்படி இல்லாட்டினா 15 வயசுக்கு மேல இவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்க படிப்பு, ம். அதுவும் வந்து அவங்க விதிதான். ம். இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஒரு ஒரு குழப்பத்தை சரி பண்றதுக்காக ஒரு அட்வைஸ். அது மட்டும் தான் பார்ப்பனே தவிர, பர்சனலான விஷயங்கள். ஏன்னா 15 வயசுல கல்யாணத்த பத்தி கேட்க போறதில்ல. ம். உடல் நலம், கல்வி இத 2 தவிர எதுவும் பேச மாட்டேன். காரணம் என்னன்னா, இவங்க கேட்கறது பூராவே அம்மாவுக்கு என்னாச்சு, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால அத சொல்லக்கூடாது. நம்ம சொன்னோம்னா, நம்ம பாசிட்டிவா புரிஞ்சுக்கிறவங்கன்னா பிரச்சனை இல்ல. எல்லாமே நெகட்டிவா தான் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஆமா. ஏதாச்சும் சொல்ல போய் அத இன்னொரு மாரி புரிஞ்சுக்குவாங்க. அத நம்ம அவங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கிறத விட சிம்பிள் பார்க்காம இருக்கிறது நல்லது. அப்ப அப்பாவுக்கு பார்க்கணும்னு சொல்லி கேட்பாங்க பையன் ஜாதகத்த குடுத்து. அப்பா ஜாதகம் இருந்தா குடு அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்லன்னா ஓகே. உங்க உங்க மனைவி ஜாதகத்த குடுங்க பார்ப்போம். குழந்தை ஜாதகத்த பார்க்கக்கூடாது. ஏன்னா குழந்தை ஜாதகத்த பார்க்கிறப்ப இந்த மாரி நீங்க உங்களுடைய சிந்தனைகள்லாம் சமூகம் அப்படித்தானே சொல்லிக் குடுத்துருக்கு. ம். 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 நம்மளுடைய பார்வையும் அப்படித்தானே இருக்கிறப்ப குழந்தைகள் ஜாதகத்தினால நம்ம வீணா போயிடுறோம். ம். நம்ம நாசமா போயிற போறோம்ன்ற பயம் இருக்கும். அது அது இப்படித்தான். அதனால தான் இப்ப ஆரம்ப காலத்துல இந்த இதிகாசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாமனுக்கு அந்த குழந்தை பிறந்தனால ஆகாது அப்படின்லாம் சொல்லி இந்த மாரி கேட்பாங்க. இந்த ஆமா. குழந்தைனால எனக்கு எங்க அண்ணனுக்கு சரியில்ல. இந்த குழந்தை பிறந்ததுலருந்து எங்க ம். அண்ணனுக்கு சரியில்லன்னு சொல்லுவாங்க. சரி அது உங்க அண்ணன் விதியா இருக்கும். ம். குழந்தைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப எல்லாமே சிங்க்ரோனைஸா நடக்கும். நம்ம பார்க்கிறதுக்கு அது போல தோணும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஆக்சுவலா நீங்க சொன்னது ஒரு பயங்கர தெளிவ குடுத்துச்சு அப்படின்னு நெனைக்கிறேன் சார். பார்க்குறவங்களுக்குமே கூட ஒரு மூட நம்பிக்கையில கூட சரி. இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள தான் வரும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. ஸோ நீங்க வந்துட்டு மக்கள தெளிவுபடுத்தியிருக்கீங்க அப்படின்னு ம். நெனைக்கிறேன் சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.